கிறிஸ்துவுக்குள் அன்பான ரிவைவல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களையும் கிறிஸ்துவின் பெயரினாலே ஆசீர்வாதங்களையும் கூறுகின்றோம். தொடர்ச்சியாக நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை இந்த தளத்தின் மூலமாக நாம் தியானித்து வருவதை எண்ணி கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாக இந்த வருட இறுதியிலே ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கவும், அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கவும் கடவுள் நமக்கு அவருடைய அருளை தந்தபடியினால் அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். குறிப்பாக இந்த காலை கதிர் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். கடவுள் நமக்கு இந்த வருடத்தின் கடைசி நாட்கள் வரையும் நல்லவராக, போதுமானவராக நம்முடைய வாழ்வின் அனைத்து தேவைகளையும் சந்தித்து நம்மை நடத்தி வந்த அவருடைய மேலான தயவை எண்ணி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். குறிப்பாக இன்றைக்கும் இந்த காலை நேரத்திலேயும் உங்களோடு கூட கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரத்திலே இப்படியாக அழைக்கின்றார். நீங்கள் அனைவரும் என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அழைக்கின்றார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய வசனத்தின் மூலமாக நம்மை அனைவரையும் அவர் பிள்ளைகளாக அழைக்கின்றார். அதே நேரத்திலே தூய ஆவியானவர் அருளப்படும் பொழுது அதற்கு முன்பதாக நாம் திருத்தூதர் பணிகள் நூலிலே அப்போஸ்தலர் நடபடிகளிலே 1ஆம் அதிகாரத்திலே 8வது வாக்கியத்தில் நாம் வாசிக்கும் பொழுது இப்படியாய் கூறப்பட்டிருக்கிறது. தூய ஆவி உங்களிடம் வரும் பொழுது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் இங்கே கூறுகின்றார். நாம் பிள்ளைகளாய் இருப்பது பெரும் பாக்கியம் என்று நாம் கருதும் பொழுது, அழைக்கப்படும் பொழுது சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சாட்சியுள்ள வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். இந்த ஓராண்டு முழுவதும் கடவுள் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அதை எண்ணினவர்களாக நாம் கடவுளுக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்பது மட்டுமல்ல, நாம் மற்றவர்களுக்கு சாட்சி பகரக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பல நேரங்களிலே பல வேளைகளிலே இந்த சாட்சி பகருவதிலே நாம் தவறிவிடுகின்றோம். நமக்கு கிடைத்த காரியங்கள் போதும் என்று சொல்லி நாம் அந்த நிலையிலேயே திருப்தி கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கடவுள் இங்கே சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று சொல்லி. நாம் பிள்ளைகளாக இருப்பது பெரும் பாக்கியம் என்று சொல்லும் பொழுது, அதே நேரத்தில் நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்பது அதைவிட மிக மிக முக்கியமானது. பிள்ளைகள் என்பது கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம். நாம் கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய காரியம் என்னவென்று சொன்னால் அது சாட்சியுள்ள வாழ்க்கை. இன்றைக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை நம்முடைய ஒவ்வொரு நாளின் செயல்பாடுகளிலும் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இந்த வருட இறுதியிலேயும் நாம் இதை உணர்ந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய செயல்பாடுகளும் நம்முடைய பேச்சும் நடவடிக்கையும் நம்முடைய அனைத்து காரியங்களும் கடவுளுடைய திருநாமத்திற்கு புகழ் உண்டாகும்படியாக சாட்சியாக நாம் வாழ்கின்றோமா? எப்படி சாட்சியாக வாழ முடியும் என்று சொன்னால் அதற்கு ஒரு எளிய வழி இருக்கிறது. அதுவும் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் என்னை பின்பற்றினால் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை, கடவுளுடைய வழிகளை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோமா என்று சொல்லி எண்ணி பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவருடைய திருவார்த்தை பின்பற்றுகிறவர்களாக நாம் இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய அன்பினால் நிறையப்பட்டவர்களாய் நாம் இருக்கும் பொழுது, தூய ஆவியானவரால் நிறைப்பப்பட்டவர்களாய் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை பிறருக்கு சாட்சியாக இருக்கும் என்பதிலே எந்த ஐயப்பாடும். அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சாட்சி இருக்கிறதா? மற்றவர்கள் நம்மை பார்த்து நற்சாட்சி பகிரக்கூடிய வாழ்க்கையை நாம் வாழ்கின்றோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களிலே பல வேளைகளிலே இந்த ஒரு விஷயத்தில நாம் தவறி விடுவதை நாம் காணலாம். அநேக கிறிஸ்தவர்கள் ஆவியில் நிரம்பி வாழ்கின்ற வாழ்க்கை, அல்லது வரங்களை பெற்று வாழ்கின்ற வாழ்க்கை, அல்லது ஊழிய பணிகளில் இன்னும் வேகமான முன்னேற்றத்தை காண்கிற வாழ்க்கை, இப்படி பல நிலைகளில் இருந்தாலும் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் இன்றைக்கு இயேசுவை அறிவிக்கின்ற அல்லது இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையில மையப்படுத்தி வாழ்கின்ற வாழ்க்கையை வாழ்ந்து அதை மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய வாழ்க்கை வாழ்கின்றோமா என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே,
நாம் பிள்ளைகளாய் இருப்பது பாக்கியம் என்றால் சாட்சிகளாய் இருப்பது மிக மிக அவசியமான ஒரு காரியம். அதை நாம் பின்பற்றுவோம். ஆண்டவரோடு கூட இணைந்து வாழ்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பதாக. கண்களை மூடி இருக்கின்ற இடங்களிலே ஆண்டவரை நோக்கி நாம் இறைவேண்டல் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கடவுளே, இந்த அருமையான நல்ல வேலையிலேயும் இன்றைக்கு ஒரு வார்த்தையின் மூலமாக, ஒரு வசனத்தின் மூலமாக எங்கள் வாழ்க்கையிலே நீர் விரும்புகிற காரியத்தை வெளிப்படுத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஆண்டவரே பிள்ளைகளாய் இருப்பது பாக்கியம் என்றால் சாட்சிகளாய் இருப்பது மிகவும் அவசியம் என்று எங்களுக்கு கற்றுத்தந்தீர். அதற்காக நன்றி. விசுவாசத்தை மற்றவர்களுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படுத்தும்படியாய் எங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை மற்றவர்களுக்கு எங்களுடைய சாட்சி உள்ள வாழ்க்கையின் மூலமாய் வெளிப்படுத்தும்படியாய் எங்களுடைய அன்பு நிறைந்த வாழ்க்கை, எங்களுடைய ஆண்டவரே எல்லா வாழ்க்கையின் அனைத்து நிலைகளிலேயும் குணங்களிலேயும் ஆண்டவரே நாங்கள் உண்மை வெளிப்படுத்துவர்களாய் இருக்க எங்களுக்கு அருள் புரியும். தொடர்ந்து இந்த ரிவைவல் தொலைக்காட்சியும் இதனுடைய அனைத்து நிகழ்வுகளையும், இதில் உள்ள பொறுப்பாளர்கள், இதை நடத்தக்கூடிய அனைத்து நண்பர்களையும், இதை தொடர்ந்து பார்த்து ரசித்து கொண்டிருக்கிற உங்களுடைய வழிகளில் நடந்து கொண்டிருக்கிற தங்களுடைய வாழ்க்கையில இந்த தொலைக்காட்சி மூலமாய் பயன்பெறுகிற அனைத்து மக்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் அனைவரையும் அனைத்தையும் ஆசீர்வதிக்க உம்மிடத்திலே வேண்டுதல் செய்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். புதிய ஆண்டு எங்களுக்கு நன்மையாக ஆசீர்வாதமாக இருக்க நீர் அருள் புரியும். இறைமைந்தன் இயேசுவின் வழியாய் வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் நல்ல கடவுளே. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.